Hello guys, வணக்கம் and welcome back to the Film Apodi YouTube channel. Finally, நம்ம இந்தியன் women cricket team பார்த்தீங்கன்னா முதல் ICC World 50 over சாம்பியன்ஷிப்பை இன்னைக்கு வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ரொம்பவே சூப்பரான நாளாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா இந்தியா இன்னைக்கு 2 மேட்ச் விளையாடுது. ஒன்று இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மென்ஸ் T20 மேட்ச், இன்னொன்று இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த உமன்ஸ் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த 2 மேட்ச்லையுமே நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக இன்னைக்கு நடந்த மென்ஸ் மேட்சை விட உமன்ஸ் கிரிக்கெட் மேட்ச் மேலே தான் ஒட்டுமொத்த இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்களுமே மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தாங்க. ஏன்னா மென்ஸ் கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜெயிக்காத கப்பே கிடையாது. அவங்க இன்னொரு உலகக்கோப்பை ஜெயிச்சாலும் இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. 2011 25 வருஷம் கழிச்சு நம்ம தோனி அவர்கள் மூலியமா 2வது உலகக்கோப்பை ஜெயிக்கும் போது எந்த அளவுக்கு இந்தியன் ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ, எந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் இருந்ததோ, அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு உற்சாகமும் இந்த உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வேர்ல்டு கப் ஃபைனலில் விளையாடும் போதும் இருந்துச்சு. முன்னாடி 3 தடவை ஃபைனல் போய் தோற்றிருந்தாலும் இந்த தடவை சொந்த முறையில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கப்பை அடிச்சு தூக்கியிருக்காங்க. இந்த மேட்சோட ஸ்கோர் விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பேட்டிங் செஞ்ச இந்தியா 50 ஓவர் முடிவில் 298 ரன்களுக்கு 7 விக்கெட் இழந்திருந்தாங்க. இதை சேஸ் பண்ண வந்த சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா தான் பேட் பண்ணாங்க. ஆனால் இந்தியாவோட சாமர்த்தியமான திறமையான பவுலிங்னால 248க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. என்னதான் சவுத் ஆப்பிரிக்காவில் லாரா எஃபர்ட் போட்டு 100 அடிச்சிருந்தாலுமே அவங்களோட எஃபர்ட் பலாலி கம்மியாக போயிடுச்சு. ஸோ முதல் முறையாக இந்தியா இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் மாதிரி ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.